அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்களோட ரிஃபியா குக்கிங். நீங்கள் நம்ம எங்கே வந்துட்டு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபுட் ஃபெஸ்டிவல். அதுவும் வந்து லாஸ்ட் டேட்டில் தான் வந்து க்ரௌடு ரொம்ப அதிகம். நாங்கள் வந்து அங்கே போயிட்டு எதுக்காக வந்தோன்னா தலைப்பாக்கட்டி பிரியாணி இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்த்து சாப்பிட்டுன்னு வரலாம் சொல்ல போனோம். ஒன்று சொல்லணுன்னா நான் சாரி சொல்லிக்கிறேன் முதல்ல. ஏன்னா வாங்கினதை நான் வீடியோ பிடிக்க மறந்துட்டேன். இதுதான் நாங்கள் அங்கே போயிட்டு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு பிஸ்கெட்லாம் நான் நிறைய வாங்கினேன் கைஸ். ஷாப்பிங்னா அந்த மாதிரி ஷாப்பிங் கைஸ். நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸான எல்லா ஸ்நாக்ஸுங்களும் இருக்கும். ப்ளஸ் பிக்கிள்ஸ், ஊறுகாய், அதுமா சுக்கு காஃபி எல்லாமே இருந்தது கைஸ். அங்கே போனதுக்கு எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஃப்ளூட் கிளாஸ் எல்லாருமே போகலாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பிஸ்கெட்டு தமிழ்நாட்டில் ஃபேமஸ் என்னெல்லாம் ஸ்வீட்டோ அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா வந்து இந்த கையில் கட்டுவாங்களே கைஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாட்டா தங்கச்சி அது கட்டி நான் கையில் எப்படி சாப்பிட்றா பாருங்கள், எப்படி சாப்பிட்றா பாருங்கள், எப்படி சாப்பிட்றா பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வெளில வந்துட்டோம். ஏன்னா அங்கே நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அது மாதிரி வெளில வந்து இதில் வந்து நம்ம கண்ணாடி ஒன்று வாங்கினோம். இந்த கண்ணாடியும் அதுக்கப்புறமா உள்ளே போன பீச்சுக்குள்ளே அங்கே ஜம்பிங் ஜம்ப் விளையாடலான்னு சொன்னாங்க. விளையாடிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விளையாடலாமா சொல்லி கேட்டேன். அப்படியே மண்ணிலே விளையாடிட்டு அங்கே எங்கேயும் கஸ்டமர்ஸை பார்க்க அங்கே யாருமே இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடந்ததுல அங்கே எல்லாருமே போயிட்டாங்க. நாங்கள் அதனால நிறைய ரெண்டுல விளையாடவே முடியல எங்களால். அதுக்கப்புறமா வந்து நானும் தங்கச்சி ஓடி பூச்சாலான்னு சொல்லி பிளான் போட்டோம். அங்கேயே விளையாடி நின்று ஓடி பூச்சி இதோ உங்களுக்காக நான் பிடிச்சிட்டேன். அம்மா என்னை பிடிக்க வரவா பாருங்க. இதாங்க அங்கே நண்டுதே ரொம்ப நேரமா. அதுக்கப்புறமா வந்து சாப்பிட ஏதாவது போகலாமா சொல்லி கேட்டாங்க எங்கள் அம்மா. சரி வாங்கம்மா போகலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஃபங்க்ஷனுக்காக நான் லைட் காட்டினேன். ஏன்னா வந்து நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி காட்டுவாங்கள்ல ஃபாரின் கண்ட்ரீஸில், அந்த மாதிரி நானும் காட்டினேன். நல்லா இருக்குது கான்செப்ட்னு. அது அம்மா சாப்பிட போகலான்னு சொன்னதால எங்கள் அம்மா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க 2 பேருக்கும். எனக்கு வெஜ்ஜு, அவளுக்கு சிக்கன் வாங்கி தந்தாங்க. 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கள் அம்மா ஒரு வாய் கேட்டாங்க. அது அவங்களுக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வீடியோ பிடிக்கிறேன் நீ சாப்பிட முதல்ல சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வீடியோ பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து புது மண் செட்டு. இது வந்து ஆல்ரெடி 3-4 தடவை வாங்கியிருக்கா. திரும்பியும் ஆல்ரெடி வாங்கியிருக்கா. ஏன்னா வீட்டில் அவ்வளோ கடுக்குது. 8 வருஷம் சோம்பேறிட்டானு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி திரும்பியும் வாங்கியிருக்கா. காட்டுறா பாருங்கள் என்னெல்லாம் இருந்துன்னு உள்ள. இது கூட வந்து ஒரு அந்த சீட்லாம் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒன்று நின்றுது. அதுக்கப்புறமா வந்து ஒரு எடுக்கிற மாதிரி மண் எடுக்கிற மாதிரி அது ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா 3 டைப் ஆஃப் மோல்டு இருந்தது. ஒன்று ஃபிஷ்ஷு, ஒன்று வந்து சீ டர்ட்டில், இன்னொன்று வந்து கிராப். இந்த 3 இருந்தது. அந்த 3ட்டையும் காட்டினா என் தங்கச்சி அழகாக காட்டுறா பாருங்கள். அது கூட வந்து இந்த பக்கெட்டில் மண் போட்டு தட்டினா வந்து ஒரு கேசல் மாதிரி வருமா, அது கூட காட்டினா பாருங்கள் தங்கச்சி. அதுக்கப்புறமா வந்து மண் போடுறேன்னு சொன்னால் மண் போடுமா சொல்லி வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது எப்போ எடுத்தோன்னா ஃபுட் ஃபெஸ்டிவலான லாஸ்ட் டேட்டில் தான் எடுத்தோம். இஃப்யா குக்கிங்கை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மண்ணிலேயே விளையாடு கொஞ்சம் நேரம் விளையாடுறேன்னு சொல்லி அழுதா. விளையாடு சைடில் தான் நல்ல மண்ணெலாம் இருந்துது. ஏன்னா பீச்சில் வந்து மழை பெஞ்ச காரணமாக அங்கே வந்து மண்ணிலெல்லாம் இல்லை. அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன்னு சொல்லி அவகிட்ட வாங்கிக்கினேன். அவள் கூட நானும் விளையாடிட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருந்தோம். பட்டு நான் பிடுங்கிடுவேன். அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுவா பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி மண் போட்டு அதை எடுக்கணும். கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ரிஃபியா குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் மக்களே பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்.